கிடைச்சா நல்லா இருக்கும். வாவ், டைமண்ட் கண்டுபிடிச்சேன். நம்ம மைன்கிராஃப்ட்ல ஃபைனலி ஃபர்ஸ்ட் டைமண்டை கையில எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் டைமண்ட் வேட்டை தான். என்னங்க நடக்குது இங்க? டைமண்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கே நம்ம டைமண்ட் ஆர்மர் போயிருவோம். இன்னைக்கு ஒரு டைமண்ட், அங்க பார்த்தா டைமண்ட், எல்லா பக்கமும் டைமண்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 and 2 எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மைன்கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அந்த குடுமையாக கேட்குறீங்க, கமெண்ட்ல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மைன்கிராஃப்ட் வீடியோங்களா அப்படின்னு சொல்லி. இது கூட பெருசாக தெரியலங்க. ஒன்றை பார்த்து தானே நான் மைன்கிராஃப்டே டவுன்லோட் பண்ணேன், நீ என்னடா வீடியோ போட மாட்டேங்கிறேன்னு கேட்டாங்க. அதை கேட்டதும் கரெக்டாக பாயிண்டா பேசுது இல்லை, அதனால ஒரு முடிவு எடுத்துட்டேன். வீக்லி 1 or 2 மைன்கிராஃப்ட் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அந்த பயம் இருக்கட்டும். அதனால எல்லா மைன்கிராஃப்ட் லவர்ஸும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருந்தோம். பாபா இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ண விடுச்சு. இப்போ அப்பா போயிடுச்சு. லாஸ்ட் எபிசோடில் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருந்தோம். இது யாரா என்னடா வீடியோ ரெக்கார்ட் பண்ண விடுங்கடா? யாரா அது லிஃப்ட்டில் போய்கிட்டு இருக்கிறது மேலே? 8 கால் பூச்சியா? ஒன்றை போட்டு ஸ்பைடர் ஒரு இடத்துல நின்று இரு 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 செத்து வீடியோ ஆரம்பிச்சிடலாங்க. குறுக்க வேற ஏதாவது வந்துட போகுது. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருந்தோம். பண்ணி, ஆடு, மாடு, கோழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு செட் மாதிரி வச்சிருந்தோம். ஸோ அதெல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ தனித்தனியாக பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அதுக்கு தனித்தனியாக வச்சாச்சு. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு சென்டரில் கொஞ்சம் இடம் விட்டாச்சு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டு, பீட்ரூட்னு சொல்லிட்டு எல்லாம் நட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம். சென்டரில் என்ன ப்ரோ புகை வருதுன்னு கேட்டிங்கன்னா ஃபயர் கேம்ப் வச்சிருக்கோம். நான் வைக்கல, நம்ம கூட இருக்க டீம்மேட் ஜீவன் ப்ரோ தான் வச்சாரு. லைட்டாக சின்ன சின்ன விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் இங்கே தேனி வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டி இருக்குது. இதெல்லாம் நம்மளால வைக்க முடியாது, அதுவே வந்து கூடு கட்டுறது. எப்படி எடுக்கணும்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. பக்கத்துலேயே பார்த்தா தேனி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. சுற்றிக்கிட்டு இருக்கல, அது சூரியகாந்தி இதுலேருந்து அது தேன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதை அடிச்சோம்னா மண்டையில் கொத்தியே நம்மளை சாவு அடிச்சிடும். அதனால நம்ம சைலண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதோடு சரி அப்படியே போயிடலாம். பார்க்க ஆனால் க்யூட்டாக இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம டைமண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இன்னைக்கு டைமண்ட் ஆர்மராக மாறலான்னு ஒரு ஆசை. ஆனால் எத்தனை டைமண்ட் கிடைக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி மைமிங் பண்ணுறதுக்கான பிக்காக்ஸ், அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். 1 வீக் மைன்கிராஃப்ட் விளையாடாதனால நம்ம டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா அயன்லாம் கலெக்ட் பண்ணி செஸ்ட்டில் வச்சாரு. அயன் காலம் ஸ்குவாட் ரெடி பண்ணணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் பில்லேஜர்ஸ் இருக்கானுங்க. நான் என்னைக்கு மைன்கிராஃப்ட் ஃபர்ஸ்ட் நாள் வந்துடும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. என்ன அவனுங்களை போய் போட்டு தரணும். அயன் காலம் நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான், ஆனால் நம்ம கேட்க வைப்போம். நெக்ஸ்ட் எபிசோடு அதாக தான் இருக்கும். இப்போ நம்ம டைமண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் மைமிங்க்கு. அதுக்கு நம்ம பிக்காக்ஸ், அயன் பிக்காக்ஸ் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் சீல்டு ஒன்று வாங்கிக்கலான்னு பார்த்தா அயன்லாம் இருக்குது, ஆனால் நம்ம கிட்ட வுட் இல்லை. ஐயோ, சீல்டு வாங்க முடியல. பரவாயில்ல, இன்னைக்கு சீல்டு இல்லாம நம்ம கையை வச்சே நம்ம போராடுவோம். ரயில்ல 4 மரம் ஒன்னா நட்டு வச்சது தாங்க. அது இங்கே இவ்வளோ பெருசு பயங்கரமா வளர்ந்துருச்சு. ஆனால் பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. உடைக்க வேணாம். நம்ம ட்ரீ ஹவுஸ் கட்டலாம், அதுவும் பயங்கரமா கட்டலாம். ஏன்னா அப்கிரேட் வெர்ஷன்னா பயங்கரமா தான் இருக்கும். ஸோ அது இன்னொரு எபிசோட்ல பார்த்துக்கலாம். அது எந்த எபிசோடுன்னு எனக்கும் தெரியல. ஐயோ, கீழே விழுந்தாச்சு. 2 ஹார்ட் குறைஞ்சு போச்சுங்க நமக்கு. நம்ம டீம்மேட் கூப்பிட்டு இங்க பாரு ப்ரோ, இங்க பாரு ப்ரோ அப்படின்னாரு. என்ன பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேல இருந்து கீழே தண்ணியை ஊத்தி குதிக்கிறாரு. என்னையா பண்ற? இப்படிதான் மேல இருந்து ஹெல்த் குறையாம குதிக்கணும். இதுதான் ப்ரோ பிளேயர். நானும் ஒரு நாள் ப்ரோ பிளேயர் ஆவேன். அந்த எபிசோட் 100 கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள நானும் ப்ரோ பிளேயர் கண்டிப்பா தான். பக்கெட்ல தண்ணி மோதிட்டு போய் மேல இருந்து கீழே குதிச்சேன். ஆனா அங்க நடந்தது வேற ஒண்ணு. மேல இருந்து விழுந்ததுல கதம் ஆயிட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்னே. ஆமா, இந்த வீடு தாங்க. இதுக்குள்ளதான் பில்லேஜர்ஸா, அவனுக்கு பேர் என்ன தெரியல, அவனுங்க இருப்பானுங்க. அவனுங்கள தான் பொழந்த கட்டணும். நெக்ஸ்ட் எபிசோட்ல வரேன்டா அயன் காலம் ஸ்குவாட் ரெடி பண்ணிட்டு வரேன்டா, டாக் ஸ்குவாடுக்கு ரெடி பண்ணணும். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம மைமிங் ஆரம்பிக்கலாம். டைமண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கு ரொம்ப முக்கியம் டைமண்ட். மைன்கிராஃப்ட்ல நான் டைமண்ட் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு தான் 3rd டே கேம் பிளே பண்றோம். இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய கேவ் இருக்குது, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. நம்ம ஆல்ரெடி லிஃப்டெல்லாம் கட்டி வச்சாச்சு. லாஸ்ட் எபிசோட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இதில் குதிச்சிடறா கைப்பில்ல. அப்பாடா, ஸ்மூத் லேண்ட் பண்ணியாச்சு. மேலேருந்து நிறைய டைம் கீழே விழுந்திருக்கேன். இப்போ போயிட்டு டைமண்டு, கோல்டு இந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்படியே போங்க. ஏதாவது ஐயோ கீழே விழுந்துட்டேன். ஸ்லீப்பிங் பேக் செக், டார்ச் செக். உன்னை பார்த்துக்கோ. ஓகே மாம், யூ டேக் கேர். ட்ரெக் உங்களுக்கு. ட்ரெக்கிங் இந்த வயதில் கண்டிப்பாக முடியும். ஹார்லிக்ஸ் விமென்ஸ் பிளஸ் கால்சியம், விட்டமின் டி மற்றும் புரோட்டீன் உள்ள இது போன் ஸ்ட்ரென்த்தை மேம்படுத்துகிறது. Hello everyone. At Metascale, clusters are growing to over 1 million accelerators across data centers and
இதான ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கால இருக்கு, பக்கத்துலயே லாவா இருக்கு, பக்கத்துலயே வாட்டர் இருக்கு. கண்டிப்பா இங்க நிறைய பொருள் இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த ஐயோ இது என்னமோ யாரு அடிக்கிறது ரே, எவன்டா அடிக்கிறது ரே, நின்னுங்கடா. இது என்னது புதுசா இருக்கு ரே, பச்சட்டப்பா நீ எதுக்கு என்ன அடிக்கிற, நான் உன்னை எதுவுமே பண்ணலையே. அப்பா செத்து போச்சு. ஐயோ இது என்ன குட்டி போட்டுருச்சு, இது என்னடா 1ல இருந்து 4 வந்துருச்சு. ஐயோ அடிக்குது 10 பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும்டா, வாங்கிக்கிங்க. ஐயோ இது என்னங்க குட்டிக்கு மேல குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. யாரா நீங்களா என்ன ஏன்டா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்பாடா ஒரு வழியா எல்லாம் செத்து போச்சு. இது எல்லாம் சாகும் போது என்னமோ கிடைக்குதுங்க பச்சை பச்சையா. ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது, அது என்னதுன்னு தெரியல, அதை வச்சு என்ன பண்ணுங்கிறது தெரியல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம டைமண்டை கண்டுபிடிக்கணும், மறுபடியும் மேலே போகலாம். ஐயோ இருட்டாகுதே, இதுக்கு மேலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாம்பி வர ஆரம்பிச்சிருவானுங்க, வந்துட்டு பொழந்து கட்டுவானுங்க. இப்படியாவது போயிட்டு நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு வந்து டைமண்ட் எடுத்துக்கலாம். ஏறா அழுத்துறா போடா மேலே வந்தாச்சு. இங்கேயும் தண்ணியா, போயிட்டு நாளைக்கு வந்து டைமண்ட் எடுத்துக்கலாம் தான் நினைச்சேன். பக்கத்தில் எங்கேயோ டைமண்ட் கிடைச்சிச்சான் நம்ம டீம்மேட்டுக்கு. அப்போ அது பக்கத்தில் நிறைய டைமண்ட் இருக்கும் கண்டிப்பாக. அவர் நிற்கிற இடத்துல தான் அந்த ஒரு டைமண்ட் எடுத்தாராம். அப்போ பக்கத்தில் நிறைய இருக்கும். ஏன்னா பக்கத்தில் அந்த பிளேசஸ்லாம் பார்க்கும்போதே தெரியுது, பக்கத்தில் லாவா இருக்கு, கோல் இருக்கு, அயன் இருக்கு, எல்லாமே இந்த இடம் ரொம்ப பள்ளமா இருக்கனால கண்டிப்பாக இந்த இடத்துல அதிகம். ஐயோ விழுந்துட்டாங்க. மறுபடியும் பக்கத்துலேயே லாவா இருக்கு, கொஞ்சம் தள்ளி விழுந்துருந்தோம்னா எரிஞ்சு கருவாடா இருப்போம் நம்ம. ஓகே இப்படியே திணறி அப்படியே மேலே வந்துட்டாங்க. இங்கே வந்து எப்படியாவது வெளியே போயிடணும், மேலே போய் படுத்து தூங்கணும் ஃபர்ஸ்ட், அப்போதான் பகலாகும். நைட்டு ரொம்ப நேரம் ஆகுது. வேற என்ன வருதுன்னே தெரியல. வில்லேஜர்ஸ் நடந்து வரான், பின்னாடியே ஒரு ஜாம்பி நடந்து வருது. எப்படியாவது அதை அடிச்சிடணும். வில்லேஜர் நவுந்துக்கிட்டாடியே ஒன்று அடிச்சு போட போறேன்டா. ஒன்று ரெடி தான், நீ மருகே ஆயிடுபடியே நவுந்துக்க. ஜாம்பி கரெக்டா ஐயோ மிஸ் ஆயிருச்சே. இதை எப்படியாவது அடிச்சே தீர்ந்துங்க. அங்கே பாருங்க ஜாம்பியை துரத்திக்கிட்டே போறான், செத்துப்போ. வில்லேஜர் வேகமாக பக்கத்தில் வரான், அவன் பாசையில் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போறான். பரவாயில்லடா தம்பி பரவாயில்ல, நீலாம் நல்லா இருந்தா தாண்டா நான் நல்லா இருக்க முடியும். நீ நிறைய பொருளாக கொண்டு போய் உங்க வீட்டில் வைப்பையான், அதெல்லாம் நான் ஆட்டை போட்டுக்க வேணாம். எப்படி வீட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. நான் வீடு எப்படியாவது கண்டுபிடிச்சு தூங்கிட்டு காலையில உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பாடா பகலை பார்த்தது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அங்கே பாருங்க கிளைமேட் சூப்பராக இருக்குது, அப்படியே சூரியன் மேலே இன்னைக்கு நம்ம டைமண்டை கண்டுபிடிக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். என்ன சவுண்டு என்ட்ருமேனா எங்கே போனா ஆளக்கானா. டீமெட்டை போட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தீங்களா அடி வாங்கிட்டு இருக்காரு டீமெட்டை. ஹெல்ப் பண்ணுவோம். ஐயோ இவன் அம்பு விடுறதுக்குள்ள மாயமாக போயிடுவானே. எங்கே போனான் தெரியல. இவன் மேலே குறி வச்சு அடிக்கிறதுக்குள்ள போதும். எங்கடா போகிறேன் நின்றாலே ஒரு இடத்துல நின்றான் வாங்கி. ஐயோ டீம்மேட் மேலே அடிச்சுட்டேங்க, கரெக்டான வந்துக்கிட்டான். அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன், கத்தி எடுறா வெட்டுறா. இன்னைக்கு உன் காலை நான் லெக் பீஸாக போட போறேன்டா வாங்கி. எங்கே போகிற நீனும் மயமாக போயிடாத வாங்கி. இன்னொரு செத்து போயிட்டாங்க. அவன் அடிச்சா என்னமோ கையில் கிடச்சிருக்குதுங்க, க்ரீன் கலரில் ஏதோ ஒரு பாலு மாதிரி இருக்குது. இது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. அவர் ஏதோ யூஸ் பண்ண சொன்னார், தூக்கி போடு ப்ரோ, லாங் ப்ரெஸ் பண்ணு ப்ரோன்னாரு. எல்லாம் பண்ணி பார்த்தேன், நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டுக்கிட்டே கொடுத்தேன், அவரும் வாங்கிக்கிட்டு நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன், என்னை மட்டும் நல்லா உத்து பாரு ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி நம்மளும் உத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். தூக்கி போட்டாரு. எங்கே ஆளை குரங்க விட மோசமா தவறா காணா. ஐயோ எப்படி அங்கே போனேன். டெலிஃபோட்டா என்ட்ருமேன் அடிச்சா அவனோட பவர் நம்ம கைக்கு வந்துடும் மாட்டுக்கு. ஆனால் அது ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியுமா. அப்படியே இன்னொரு என்ட்ருமேனை பிடிச்சி அடிச்சு அவங்கிட்ட இருந்து இன்னொன்னு எடுத்துட்டு வந்தாச்சு. மறுபடியும் தூக்கி போட்டாரு. மறுபடியும் ஆளை காணோம். மாயமில்லை மந்திரமல்லி ஜூ மந்திரக்காளி பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்க போயிட்டாரு. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது தெரியும். ஓ என்டர்மேனோட பவர் ஆட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தூரத்துல என்னமோ வருதுங்க, எலியா மைண்ட் கிராஃப்ட்ல எலிலாம் இருக்கான்னு. இது என்ன நம்மளை பார்த்து வருது. ஏய் என்னென்ன கடிக்கிற. ஐயோ அடிக்குதுங்க, ஹார்ட் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது என்ன என்ன மட்டும் துரத்துது. உன்னைய அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். எலியோ என்னன்னே தெரியல, நம்மளவே துரத்துது. உன்னை போட்டுத்தெல்லாம் விட மாட்டேன் வாங்கி. நான் வாங்கி செத்து போ. என்னன்னே தெரியலைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு மைண்ட் கிராஃப்ட்ல இருக்க நிறைய விஷயம் தெரியாது. ஏன்னா இப்போதான் நம்ம தேர்ட் டே விளையாண்டுட்டு இருக்கோம். ஓகே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் டைமண்டை நம்ம கண்டுபிடிச்ச வில்லேஜ் ஒரு சூப்பரான வில்லேஜ். வில்லேஜ் பக்கத்திலே வீடு கட்டியாச்சு. வில்லேஜ் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேவ் இருக்கு. இதிலே போய் டைமண்ட் கோல்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேர் என்ன பில்லேஜர்ஸும் இருக்காண்டுங்களா, அவனுங்களையும் போய் போட்டு தள்ளிடலாம் ஒரு நாள். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் வந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் நம்ம டீம்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைமண்ட் கிடைச்சிச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம கன்டினியூ பண்ணலாம். அங்கே வேற ஏதாவது டைமண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா பக்கத்தில் லாவா இருக்கு, அதே மாதிரி அயன் இருக்கு, கோல் இருக்கு, கோல்டு காப்பர்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்காடுங்க. அதனால டைமண்ட் கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய சேனல்ல பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ்ல இந்த மாதிரி இடத்துல நிறைய டைமண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே நம்ம ட்ரை பண்ண போறோம். ஐயோ இந்த தண்ணி வேற அடைச்சு விடணுங்க, கீழே தள்ளி விட்டுரும். இல்லைன்னா நம்மள எத்தனை தாட்டி கீழே விழுவுறது. ஐயோ இவனா வெடிகுண்டு முருகேசை மாட்டாங்க. இவனை எப்படியாவது அடிச்சு சாவடிச்சுட்டு போயிடணும், இல்லைன்னா நம்ம பக்கத்தில் வந்து வெடிச்சிருவான். அடே நின்றா அவன் வாயிலே கரெக்டாக அடிக்கிறான்டா. 1 2 3
செத்து போடா பச்சை தலையா, அவன்கிட்ட இப்போ ஒரு பவுடர் இருக்கும், அது தேவையில்லை இப்போ நமக்கு. ஸோ ஓகே, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்டுக்கு ஒரு டைமண்ட் கிடச்சிச்சு. அப்போ கன்ஃபார்ம் இந்த பக்கம் தான் நம்ம தேட வேண்டியதாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது கைஸ். அயனை தோண்டி பார்ப்போம். அயன் பக்கத்தில் நமக்கு டைமண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் அயன் இருக்குது, கோல் இருக்குது, அங்கே பாருங்கள் நிறைய விஷயம் இருக்குது. அதனால இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் கீழே விழுந்தோம் நம்ம அவ்வளோதான். இல்லை ஏன்னா லாவா போகுது, எரிஞ்சே சாம்பல் ஆயிடுவோம். இது ஏதோ எரிமலைன்னு நினைக்கிறேன், லாவாலாம் வரதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அப்படியே நம்ம மைமிங் பண்ணிக்கிட்டே போகலாம், ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே அயன் இருக்குது கைஸ். அயன் இருக்குது பக்கத்துலேயே, அப்படியே கோல் டைமண்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஓகே, அயன் நிறையாவே இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் எடுத்துக்கலாம் கைஸ், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எதுக்கு விட்டுட்டு போகணும், காசா பணமாக எடுத்துக்கலாம். ஆனால் டைமண்ட் தான் கிடைக்கல. சரி, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஏன்னா இங்கே தான் ஒரு டைமண்டோ நம்ம டீமேட்டுக்கு கிடச்சிச்சு. இது என்ன அதுங்க கலராக இருக்குது, இதுதான் டைமண்டோ? இல்லை இல்லை, இது ஏதோ ஒட்டி வச்சுருக்காங்க. இங்கே என்ன அது, காப்பரு, இது என்னது கோலா? கோலுங்க, கருப்பாக இருக்குது கோல். ஓகே, இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது பின்னாடி நிறையா டைமண்ட் இருக்க சான்ஸ் இருக்குங்க. பாருங்க, கோல் நிறையாவே அளவுக்கு கோல் எடுத்தாச்சு. இங்கே என்ன அதுங்க கலராக மீனுது, இதுதான் டைமண்டா? டைமண்ட்னா ரவுண்டாக தானே இருக்கும். இது என்னது, உடச்சு பார்ப்போருங்க. வாவ், டைமண்ட் கிடச்சிருச்சு கைஸ். மைன்கிராஃப்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டைமண்டை கையில் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் 3rd டே ப்ளே பண்ணுறோம். அதனால நீங்கள் எல்லாருமே எடுத்துருப்பீங்க மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ் எல்லாரும். ஸோ ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. இந்த டைமண்டை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய டைமண்ட் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு. 1 2 3 4 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல கிடச்சிருச்சு. இந்த இடத்த நம்ம டீம்மேட் தான் எனக்கு காமிச்சாரு. ஏன்னா இங்கே லைட் வச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம டீம்மேட் இந்த இடத்துல வந்து செக் பண்ணும்போது இங்கே டைமண்ட் இருந்துச்சு. அப்படியே நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் எடுத்தாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு கீழே டைமண்ட் இருந்ததுன்னா வேறு லெவலு இருக்கணும். டைமண்ட் இருக்கணும். இருங்க தேடி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் 2 பிளாக் உடச்சு பார்க்கலாம். அதுக்கு கீழே இல்லைடா, இருக்காது. ஆனால் இருக்கும் நம்பிக்கை இருக்குது. இருங்க பாப்போம். டைமண்ட் அடம் போங்கடா. இதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கு மேலே இருக்க சான்ஸ் இல்லை. இருங்க இந்த இதையும் உடச்சு பார்த்துருவோம். டைமண்ட் இதுக்கு மேலே இருக்க சான்ஸ் இல்லை. அதனால நம்ம வேறு இடத்துல போய் தேடி பார்ப்போம். இங்கேயும் டைமண்ட் பார்த்துட்டு வராமா? அது என்னது பச்சை கலரில்? அதான் டைமண்டா? இருங்க, பச்சை கலரில். ஐயோ ஜாம்பிங்க அது. ஐயோ நமக்கு தான் கண்ணு ஒழுங்காக தெரியவே மாட்டேங்குது. வர இங்கே தான் எங்கேயோ டைமண்ட் இருக்குனாரு. அதுவும் அங்கே போருங்க, அயனு டைமண்டுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இந்த இடத்துல அயனும் இருக்குது. அயனும் ரொம்ப முக்கியம், அதையும் எடுத்துக்கலாம். ஓகே, தேவையான அளவுக்கு அயன் எடுத்துக்கலாம். இது நம்ம பச்சையாக போகுது. ஐயோ காப்பரு, கீப்பரு. ஆஹா, டைமண்ட் கிட்ட போறானே. டைமண்டுக்கு பக்கத்துல போய் வெடிச்சானா டைமண்ட் எல்லாமே போயிருமே. இவனை ஃபர்ஸ்ட் சாவடிச்சிடலாம். இருங்க டேய், எங்க அப்பா தண்ணிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. இரா வாங்கிடா, செத்து போடா. இங்கே பாருங்க, தண்ணிக்குள்ளெல்லாம் அயன் இருக்குது. இங்கேயும் அயன். இந்த ஃபர்ஸ்ட் அயனை இதை எடுத்துட்டு, வாவ், இந்த இடத்த பார்த்தீங்களா, கலராக இருக்குதுங்க. டைமண்டுங்க, ஓப்பிங்க. 4 எடுத்தோம் ஆல்ரெடி. நம்ம டீம்மேட் ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 என்னமோ கிடைக்குது. எடுத்துக்குவோம் கிடைக்கிறத. ஓகே, இங்கே ஒரு 5 கிடச்சிருக்காரு கைஸ். இந்த 5 டைமண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அயன்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்ப்போமா இந்த இடத்துல. இங்கே இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க தேடி பார்ப்போம் இங்கே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே அயன் மறுபடியும் டைமண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே. டைமண்ட் இதுவும் டைமண்ட் இல்லை, இதுவும் அயன்ல டைமண்ட்னு சொல்லிட்டு இந்த இடம் கொஞ்சம் நிறையவே இருக்குங்க. இந்த இடம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய டைம் இங்கே வந்து தேடி பார்ப்போம். அப்படி கிடைக்கலன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம TNT வெடிகுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மைன்கிராஃப்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அது நிறைய செஞ்சுட்டு வந்து இந்த இடம் ஃபுல்லாக வச்சு இந்த இடத்தையும் நொறுக்கி விட்டு இங்கேருந்து டைமண்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஃபுல்லாக மைமிங் பண்ணோம்னா இங்கே டைமண்ட் நிறைய கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம 9 டைமண்ட் எடுத்தாச்சு. நம்ம டீம்மேட் ஒன்று இருக்குது. முன்னாடி பச்சையும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்கிறது காப்பர்னு நினைக்கிறேன். அதை வச்சு என்ன பண்ணுனே தெரியல. அது எடுத்துகிட்டு போகிறேன், பட் அங்கே போய் எதுவுமே வாங்க முடியல. அதை வச்சு ஏதாவது வாங்க முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அயன் இருக்கு கைஸ், அயன் எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அயன் காலம் ஸ்குவாட் ரெடி பண்ணணும். பக்கத்தில் எங்கேயும் டைமண்ட் நம்ம டீம்மேட் பார்த்துட்டாரு. சொல்லாத பிறகு நானாக வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். பார்ப்போம் எங்கே டைமண்ட் இருக்குன்னு. இங்கே போருங்க, டைமண்டை படிக்கட்டு மாதிரி இருக்குதுங்க, வேற லெவலுங்க. விநாயக பெருமானே மூட பெருமானே மூட. ஐயோ வேற லெவல். இத்தனை டைமண்டா? 1 2 3 இங்கே நான் மேலே 4 இருக்குன்னு நினைக்கிறேன். 4 5 6 7 இங்கே பாருங்க, அந்த பக்கமும் தோண்ட கிடச்சிக்கிட்டே இருக்குது. இங்கே நமக்கு 20 கிடைச்சிட மாட்டேங்க. வேற லெவலுங்க. ஜீவன் ப்ரூவும் மேலே கொஞ்சம் டைமண்ட் எடுத்தாரு. அவர்கிட்ட எத்தனை இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16 இருக்கு நம்ம கிட்ட. அவர்கிட்ட இருக்க டைமண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொன்னேன். அவர்கிட்ட எத்தனை டைமண்ட் இருக்குன்னு தெரியல. இருங்க, அவருக்கு கீழே போட்டாரு. எடுத்தாட்ட ஃபுல்லாக வெடிச்சு இந்த இடத்துல இருக்க எல்லா டைமண்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஐயோ எங்கே கீழே விழுந்துட்டேன். அதில் பாதாளத்தில் விழுந்துட்டேன்னா ஜாம்பிலாம் வரானுங்களே. டே அடிக்காதரா. இருறா ஒரு
ஐயோ ஆட்டை வேற குறைச்சிக்கிட்டே இருக்கானுங்களே. இங்கேயே நம்ம டெத் ஆகிட்டா எல்லாமே போச்சு. இவ்வளோ நேரம் எடுத்த டைமண்ட் எல்லாமே இவனுக்கு தூக்கிட்டு போயிடுவானுங்க. எப்படியாவது இவனுக்கு கிட்ட இருந்து தப்பிக்கணும்டே. செத்து போட அப்பாடா செத்துட்டானுங்க. இங்கேருந்து எப்படி மேலே ஏறுறது? நானும் ரொம்ப நேரம் பேக்க முடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம கீழே விழுந்தோம்ல, அந்த கேப்பை இப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. மேலேருந்து ஒரு டார்ச் லைட் வைக்க சொன்னேன் நம்ம டீம்மேட்டை. அவரும் வச்சாரு. அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு அந்த கேப்பு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கல் மேலே கல் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போயிடலாம். ஓகே, பாதி தூரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே இருட்டாக இருக்குது. எது முன்னாடி எது பின்னாடின்னு கூட தெரியல எனக்கு. எப்படியோ தடுமாறி மேலே ஏறி வந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல தான் கடைசியாக நம்ம டைமண்ட் எடுத்தோம். இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம் இங்கே வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. டைமண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். ஐயோ முட்டு சந்து, இதுக்கு மேலே வழியே இல்லை. இப்போ இதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துல போய் பார்க்கலாம். இங்கே ஏதாவது இருக்குமா? இங்கே எதுவும் இல்லை. இங்கே தான் டைமண்ட் எடுத்தோமா? ஸோ ஓகே, இங்கே இருக்காதப்ப மேலே இன்னொரு வழி இருக்குதுங்க. இங்கே ஒரு இடம் இருக்குது. இது மேலே ஏறி போய் பார்ப்போம். இதுக்குள்ளே டைமண்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இருட்டாக இருக்குது. நம்மகிட்ட டார்ச் லைட் வேற இல்லை. இங்கேருந்து அப்படியே 2 ஸ்லாட் எடுத்துட்டு ஒரே ஜம்ப் போடலாம்னு நினச்சி ஜம்ப் பண்ணேன். ஆனால் கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டீம்மேட் இங்கே டைமண்ட் இருக்கு ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டாரு. டைமண்டா? அங்கே தானே நான் இப்போ பார்த்துட்டு வந்தேன். அங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வந்து இங்கே நம்ம போனோம் தானேங்க. இங்கே போகும்போது நம்ம முட்டு சந்தாலாம் இருந்தது. இங்கே டைமண்ட் இருக்கான். ஆஹா, இங்கே டைமண்ட் இருக்குங்க. நம்ம தான் ஒழுங்காக பார்க்காம போயிட்டோம். நல்ல வேலை நம்ம டீம்மேட் இருந்தனால அவர் பார்த்து சொல்லிட்டாரு. ஒரே ஒரு டைமண்ட் தான் கிடைச்சிருக்குது. இதுக்கு அவ்வளோ தூரம் வந்தோம். இங்கே போருங்க டைமண்ட் வேற லெவலு. வேற எட்ரா எல்லா டைமண்ட்டும் ஏறா. கிடைக்கிறதெல்லாம் வாவ் மேலேயும் இருக்கு. நல்ல வேலை நம்ம டீம்மேட் பார்த்தாரு. இல்லைன்னா இவ்வளோ டைமண்டை நம்ம மிஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். இருக்கிற எல்லா டைமண்ட்டும் எடுத்துக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நிறைய டைமண்ட் இருக்கும். நம்ம மைமிங் பண்ணால் நிறைய கிடைக்கும். பட் இப்பொழுதுக்கு நம்ம இங்கே இருக்கிறத மட்டும் மைமிங் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சிடலாம். மறுபடியும் ஏதாவது குழிக்குள்ள விழுந்து எல்லா டைமண்ட்டும் போயிடும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டைமண்ட்? இப்போ எவ்வளோ டைமண்ட் இருக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் எடுத்தால் தான் தெரியும். ஓகே, நம்ம போய் எடுப்போம். எல்லா டைமண்டும் எடுத்தாச்சு. இப்போ 47 டைமண்ட் நம்மகிட்ட இருக்குது. இன்னமும் இங்கே இருக்குதுங்க. ஆனால் இருட்டாக இருக்கனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. டார்ச் லைட் இன்னும் மைமிங் பண்ணால் நிறைய கிடைக்கும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடம் அவ்வளோ லக்கியான இடம் மாட்டுக்கு. ஓகே, இந்த இடத்த நம்ம ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு டைமண்ட் இன்னும் நிறையா தேவை. இப்போதைக்கு கிடைச்சிருக்கிறத போதும். ஏன்னா இதுக்கு மேலே எந்த குழிக்குலையும் போய் விழுந்துட்டு அடி வாங்கிட்டு டைமண்டை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லை. ஏன்னா 61 டைமண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் இந்த ஒரே ஒரு குகைக்குள்ளே வந்ததுக்கு நமக்கு இவ்வளோ டைமண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ இதே மாதிரி இன்னும் நிறைய குகை இது மாதிரி இருக்குது. நம்ம போய் தேடணும்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய எடுக்கலாம். பட் இன்னைக்கு இது போதும். இங்கே ஏதோ பெரிய குழி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் வச்சுங்க. ஜாம்பிலாம் நிற்கிறானுங்க. ஃபர்ஸ்ட்டு அவனுங்களை போட்டு தள்ளிடலாம். செத்து போடாரே. ஐயோ, இது என்னங்க இவ்வளோ பெரிய குழியாக இருக்குது. இதுக்குள்ளே நான் இறங்குறதுக்கு தைரியம் நிஜமாக இல்லை. இப்போ நம்மகிட்ட லூட் இல்லைன்னா கூட நான் தைரியமாக இதுக்குள்ளே குதிச்சிருவேன். ஆனால் நம்மகிட்ட இப்போ 61 டைமண்ட் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். இப்போ நான் குதிச்சேன்னா இதுக்குள்ளே மறுகையாக தான் டைமண்ட் எல்லாம் அதுக்குள்ளேயே மாட்டிக்கும். அத்தி இவன் வேற வரானா? டே வெடிச்சிடாத. ஐயோ அப்பா, நல்ல வேலை நமக்கு டேமேஜ் ஆகலை. நம்ம டீம்மேட்டுக்கு அவன் வெடிச்சு அந்த குழிக்குள்ளே நம்மளை தள்ளி விட்டுருந்தானா வச்சுக்கோங்க. ஐயோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம டைமண்ட் கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகே, இங்கே கோல் இருக்குது. இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம டைமண்ட் கண்டுபிடிச்சோம். அதனால இங்கேயும் டைமண்ட் இருக்கிற சான்ஸ் இருக்குது. நம்பிக்கையில் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, கீழே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே காப்பரா? ஓகே, இதையும் எடுத்துக்கலாங்க. இதுவும் நமக்கு தேவைப்படுமான்னு தெரியல. எதுக்கும் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இந்த குகைக்குள்ளே நிறையவே இருக்குங்க. ஆனால் நம்ம கோல்டு பார்க்கவே இல்லை. டைமண்ட் பார்த்தோம், அதே மாதிரி அயன் பார்த்தோம், கோல்டு பார்த்தோம், காப்பர் கூட நம்ம கண்ணில் மாட்டுது. ஆனால் அந்த டைமண்ட் மாட்ட மாட்டேங்குது. ஸோ ஓகே, இன்னொரு நாள் வந்து தேடிக்கலாம். இன்றைக்கி டைமண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அந்த சந்தோஷமே எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. இதை எப்படியோ லிஃப்ட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இப்போ நேரம் மேலே போயிட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்டை வச்சு நம்ம போட்டுக்க கவசம் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க, ஜாம்பிலாம் வேறு வந்துட்டு இருக்கானுங்க. பகலாயும் நம்மளை விட மாட்டேங்கிறானுங்களே. அடித்து சாவடிச்சிடாதீங்கடா. நான் திரும்பி வருவேன்டா உங்களை அடிக்க. ஆனால் இப்போ எனக்கு அடிக்கிற மூடு இல்லைடா. நான் கொண்டு போய் இதை நேராக வீட்டில் வைக்கணும்டா டைமண்ட்லாம். இப்போ அடிக்கலாங்க. இப்போ வரமாட்டானுங்க. டே வாடா முடிஞ்சா வாங்கடா. இப்போ வாங்கடா. நான் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன்டா. தைரியம் வந்துருச்சுடா. ஃபைனலி நம்ம குட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு நமக்கு இதுக்கு மேலே இடம் பார்த்தாது. கண்டிப்பாக நம்ம வீட்டை அப்டேட் பண்ணணும். அது பின்னாடி யாரோ உடச்சி வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டை வச்சு நம்ம பொருள்லாம் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு டைமண்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கவசம், உயிர் கவசங்கிற மாதிரி ஹெல்மெட் ஒன்று வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேலே இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டேமேஜ் கம்மியாக வரும். ஸோ அதாவது இப்போ யாராவது ஜாம்பியே வந்து நம்மளை அடித்தாங்களும் டேமேஜ் ரொம்ப கம்மியாக வரும். அயன், டைமண்ட், கோல்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. அதுக்குன்னு ஒவ்வொரு பவர் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த டைமண்ட் எல்லாமே இதுதான். ஆனால் இங்கே 4 டைமண்ட் தான் காட்டுது. ஆனால் அது எடுத்ததுக்கப்புறம் 61 டைமண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கலாம். நமக்கு ஹெல்மெட் வாங்கியாச்சு. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபேண்ட் வாங்கிக்கலாம். அண்டு ஷூ ஒன்று வாங்கிக்கலாம். அப்போ ஃபைனலி நம்ம
நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஆர்மருக்கு மாதிரி ஆச்சு. வேறு லெவலுங்க. இது இன்னும் நம்ம போடவே இல்லையா? இருங்க, தலையில் தூக்கி போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஷூ போட்டுக்கலாம், அடுத்தது ஃபேண்டை போட்டுக்கலாம், சட்டையை போட்டுக்கலாம், ஹெல்மெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்மரை மாதிரி ஆச்சு. சைடில் உங்களுக்கு காமிக்கும் அந்த பாயிண்ட்ஸ்க்கு மேலே. அப்படின்னா உங்களுக்கு வியூவை மாற்றி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். டீம்மேட்டுக்கும் டைமண்டை வச்சு எல்லாமே வாங்கி கொடுத்துடலாம், ஹெல்மெட் காஸ்டியூம் சொல்லிட்டு. ஏன்னா டைமண்டெல்லாம் கண்டுபிடிச்சது அவர் தான், ஜீவன் ப்ரோ தான். நான் சும்மா போயிட்டு மைமிங் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்தேன். இப்போ நம்ம டீம்மேட்டுக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டை வச்சு வாங்கினதெல்லாம் கொடுத்தாச்சு, அவரும் போட்டுட்டாரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் ஒன்று வாங்கிக்கலாம். ஏன்னா இது எதுக்குன்னா டைமண்ட் பிக்காக்ஸை வச்சு தான் ஏதோ ஒரு கல்ல மைமிங் பண்ண முடியுமா, அது ஏதோ பேர் சொன்னார், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. மைண்ட் கிராஃப்ட் இன்ஸ்டால் பண்ணி 3 டேஸ்லேயே நம்ம டைமண்ட் ஆர்மர் போயிட்டோம். அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. மிச்ச விஷயம்லாம் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். டைமண்ட் ஆர்மர் ஆகிட்டோம். ஓகே கைஸ், இதே மாதிரி மைண்ட் கிராஃப்ட் வீடியோ எல்லா எபிசோடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துங்க. மைண்ட் கிராஃப்ட் லவர்ஸ் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அயன் கிளம்ப நிறைய உருவாக்கி அந்த பில்லேஜர்ஸை போய் அடிக்கிறோம். ஸோ அது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு பிஸ்னஸ் சந்திப்போ. मैंने लैब एक्सपर्ट से पूछा